நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம் கூட வாசிப்போம். இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன், கர்த்தர் உத்தரவு கொடுத்தார், உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லப்படுற சில காலம் என்ன பண்ண நான் தங்கியிருப்பேன், கர்த்தருக்கு சித்தமா நான் தங்கியிருப்பேன். இப்ப தங்குகளை குறித்து இந்த இடத்துல எந்த இடத்துல தங்கணும், எந்த இடத்துல தங்கக்கூடாது, எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சொந்த வீட்டுல என்ன பண்ண எவ்வளவு காலம் இருக்கலாம். ஆமா, அடுத்தவங்க கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது. நம்ம சில மாச கணக்குல என்ன பண்ணுவாங்க, சில வருஷ கணக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கிடுவாங்க. அவங்களுக்கு மனமடிவாய், இவங்களுக்கு மனமடிவாய். ஸ்தோத்திரம். அப்படி இருக்காதபடிக்கு அப்ப ஆண்டவருக்கு சித்தமா நான் தங்கணும். ஆமா, இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு அருமையான பிள்ளை, சபைக்கு போறவங்க தான், நல்லா ஞானஸ்நானம் எடுத்து நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி இந்த வாலிய பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, இந்த மாமன் வீட்டில் போய் விட என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, விட்டுட்டு உடனே கொண்டு வந்துமா இல்லையா, அங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டாங்க. இருந்த ஒரே பொண்ணு போய் தங்கிட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் தங்குனால அங்கே என்ன பண்ணுச்சு, சோத்திரம். சொல்ல வேணும் உங்களுக்கு, நம்ம இதோட புரிஞ்சு வைக்க மாட்டீங்களா. உடனே என்ன பண்ணுச்சு, கசமுசாய் என்ன பண்ணுச்சு. ஆமாம், கர்த்தருக்கு சோதரம். அங்கே என்ன பண்ணுச்சு, பேய் லவ் ஆகி என்ன பண்ணுச்சு, பேய் என்ன பண்ணுச்சு, லவ்வை கொடுத்து நல்லா படித்த ஒரு பொண்ணு, நல்லா எம்காம், நல்ல ஒரு படிப்பு, நல்ல படிப்பு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு அதனால் வேலை செய்ய முடியாது, எத்தனையோ காரியங்கள் என்ன பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிள்ளை படித்த பொண்ணு, ஆனால் என்ன பண்ண தவறான போய் தங்கி தேவையில்லாத படுத்து தங்குனால அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணல, சரி டக்குன்னு என்ன பண்ண கூட்டி வரமா இல்லையா பெண் பிள்ளைகளை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை தேவையில்லாத தங்க வைக்கிறது. அந்த வாலிபுல போன இடத்துல விசாரிக்கவும் கிடையாது. வேலைக்கு போனால் அப்படி விட்டுறது. ஃபோன் பண்ணி விசாரிச்சு என்ன பண்ணுற ஏது பண்ணுற, வாலிப பிள்ளைகளாலும் சரி, பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைகளாலும் அதை விசாரிச்சு எங்கே இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை கொடுத்து நம்ம கரசனையாக இருக்கணும். இன்னைக்கு அவன் சொல்கிறாங்க, தாய் தகவனுடைய கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னால் தாங்க முடியல பாஸ்டர், என் பொண்ணு அழுகுறா, அவளும் வேலைக்கு போகிறான், நான் சம்பாரிச்ச பொண்ணு அவன் எடுத்துக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல, அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்த ஒரே பொண்ணு. நான் சொன்னேன், ஏன் அப்படி அனுப்புனீங்க, ஏன் இங்கே தங்க வச்சிங்க, எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னா. அப்போ பாருங்க, அந்த தங்க வைக்கிற காரியத்துல நாம் சொல்ல கவனமா இருக்கு. இங்க அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமை. கர்த்தருக்கு சித்தமான அப்படி போன உடனே டக்குன்னு என்ன பண்ண, உடனே என்ன பண்ண, ஆமா தங்குனா உடனே முடிச்சோம், வேலையை முடிச்சோம்னா டக்குன்னு கிளம்பிடும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மாட்டி கொள்ளுகிறாங்க. சோத்திரம். வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகளும் மாட்டி கொள்றாங்க. சோதனை. சினிமாவுக்கு தேவையில்லாம போய் தங்கி என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸினுடைய அன்னைக்கு குற்றாலம் அப்படி சில பல இடங்களுக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. அதை போயிட்டு உடனே அங்கே நம்ம தங்கி தேவையில்லாத அலுவலகத்துல மாட்டிக்கிறது. இப்படிப்பட்ட மாட்டி என்ன பண்ற சீரழிகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கர்த்தருடைய ஆவியான மழை காலம் வருதா, ஆமா சோத்திரம், அந்த முடிச்சா டக்குன்னு என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு வெளியே கிளம்பிடும். கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு தவறான குடும்பத்தில் தவறான மாட்டி கொண்டு எத்தனையுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணும் வசனம் சொல்லுகிறது, நான் விரும்புன அப்படின்னா இங்கே தங்குவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாதவர்கள் தங்க வேண்டும் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சரியானதை சூஸ் பண்ணணும். ஆமை, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, நிச்சயமா நம்ம உயிர்ப்பிக்கும். அதனால நம்ம சரியான முடிவெடுத்து சரியான இடத்துல போன காரியத்தை முடிஞ்சா டக்குன்னு என்ன பண்ணும், கிளம்பிடணும். ஆண்டவர் வசனத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பலத்த கிரிகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் எலேசரை அனுப்பும் பொழுது போய் அப்படி தங்கல, உடனே முடிஞ்சா கடன் வேணுமா, எஜமான ரெட்ட கடன் வேணுமா, உத்தரவோட உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல பண்ணாங்க. ஒட்டகத்தை உடனே டக்குன்னு என்ன பண்றேன், ஆளை கூட்டி வருது, அந்த வேலை செஞ்சு டக்குன்னு என்ன பண்றேன், அதை கிளம்பி வருவதை பார்க்க முடியும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சரியான ஒரு நபரை எடுத்துக்கொண்டு வருவதை பார்க்க முடியும். ஆண்டவர் வச்சிருப்பார் எல்லாத்தையும். ஆமா, சோத்திரம். கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம தங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும்.
சோதரம் கர்த்தர் நடந்து போகும்பொழுது நம்ம போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அதுல எந்த விதமான சந்தைகளை மேல சொல்லுது பாருங்க. 6 வசனம் சொல்லுது பாருங்க, 16:6. நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்கி வேண்டியதா இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடி வரைக்கும் இருப்பேன். சோத்திரம் பாருங்க, அதை இருக்க போறேன்னு சொல்றாரு, நான் போக போறேன்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் பண்ணுங்க. ஜெபத்தோடு கூட அதை செய்யும் பொழுது அவருடைய ஊழியங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிம்சோன் தேவனாய கர்த்தர் பயன்படுத்துற வல்லமையான ஒரு கருவி. அவன் என்ன பண்ணான்? எங்கே தங்கிட்டான்? தெளிலால் மல்ல போய் தங்கிட்டான். சோத்திரம். தெளிலால் மல்ல தங்கினாலும் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. கடைசி நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சுட்டான். நம்மளோட வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் எதை சொல்றாரோ அதை கேட்போம். நிச்சயமா வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.